உன் மருமக என்ன சொன்னாலும் உனக்கு அதுதான் சரி. அவ ஒண்ணு ஒண்ணு முட்டைன்னு சொன்னா கூட நீ ஆமாம்ப. இத மாத்தி பேசுவியா நீ? ஏன் பாட்டி, ஒண்ணு ஒண்ணு கழிச்சா முட்டை தானே? ம், அப்ப நான் சரியா தானே சொல்லியிருக்கேன். அதான் அத்தையும் சம்மதிக்கிறாங்க. கரெக்ட் தானே அத்தை? இந்த மொக்க ஜொக்குக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உங்களோட உட்கார்ந்து சாப்பிட வந்த பாரு. என்ன பாட்டி சொல்லணும்? உட்காருங்க. அம்மா உட்கார்ந்து சாப்பிடுமா. அம்மா என்னம்மா நீங்க? அட போடா. உங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டா வயித்துல கூட ஒட்டாது. அம்மா அவனையும் உன் பொண்டாட்டியும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் போறேன். அம்மா பாட்டி அம்மா நீங்க சாப்பிடுங்க. அவங்களை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். சாயங்காலம் மிளகா பஜ்ஜி போட போறேன். அவங்க தானா வழிக்கு வர போறாங்க. நீங்க சாப்பிடுங்க. அத்தை, அப்படியே எனக்கு ஒரு வெங்காய பஜ்ஜி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வாழைக்காய், அப்புறம் நான் அப்புறம் மார்க்கெட்டுக்கு தான் போகணும். இருக்கிற எல்லா காய்கறியும் சொல்லிட்டேன். மா நீ போய் பஜ்ஜியை போடு. பாட்டிக்கு டென்ஷன் குறையட்டும். சரிடா. மீனா அப்பா இருக்காரு, நீ பாட்டிக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க. கௌரி கால் பண்றா. அத்தா, யார் போன்லன்னு தெரியலையே. அம்மா சாப்பிடுமா. வந்து சாப்பிடுறேன் மாமா. ஹலோ சேரா, ஒரு ஹெல்ப். நீ இப்ப வர முடியுமா? நான் இப்ப உடனே உன்னை பார்க்கணும் சேரா.